இன்னைக்கு டே 4ங்க. கத்திரிக்காய் சட்னி தான். கத்திரிக்காயை ரெண்டா அறுத்து எடுத்துக்கலாங்களா? ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன், 2 தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அறுத்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் முன்னாடி பின்னாடி நல்லா வதங்கிக்கணுங்க எண்ணெயிலேயே. பாருங்க கத்திரிக்காய் பாருங்க நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. இது வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாங்க. அளவான புளி, உப்பு. ஒரு வதக்கிங்க. ஆற வச்சு மிக்சியில் தண்ணி ஊற்றாம நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி சாப்பிட்றப்ப உடம்புக்கு நல்லதுங்க. சில பேர் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்றப்ப சாதத்தோடு சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி குண்டு குண்டு தோசையோடு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.